Branch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மும்மொழி கொள்கை பற்றி மக்களவையில் பேசிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மாணவர்களின் நலனுக்காக திமுக பாடுபடவில்லை என்றும் அவர்களின் எதிர்காலத்தை பாழாக்குகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். தமிழை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்றும் ஜனநாயகமற்ற முறையிலும் நாகரிகம் இல்லாமலும் நடந்து கொள்கிறார்கள் என்றும் தர்மேந்திர பிரதான் பேசியுள்ளார். இதற்கு திமுக எம்பிக்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இதனால் அவர் தனது பேச்சுக்காக வருத்தம் தெரிவித்தார். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் தேவை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் இன்று காலை தொடங்கிய போது மக்களவையில் பேசிய திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் தமிழகத்திற்கு கல்விக்கான நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருப்பதாகவும் மும்மொழி கொள்கையை ஏற்க வலியுறுத்துவதாகவும் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த தர்மேந்திர பிரதான் மொழியை வைத்து திமுக அரசு அரசியல் செய்வதாகவும் மாணவர்களை வஞ்சிப்பதாகவும் சாடினார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்பிக்கள் முழக்கமிட்டனர். அப்போது தர்மேந்திர பிரதான் அநாகரிகமானவர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். இதற்கு திமுக எம்பிக்கள் கடும் கண்டனம் தெரிவிக்கவே அவை குறிப்பிலிருந்து அந்த வார்த்தை நீக்கப்பட்டது. இந்நிலையில் தர்மேந்திர பிரதானுக்கு தனது எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். தன்னை மன்னர் என எண்ணிக்கொண்டு ஆணவத்துடன் பேசும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் வேண்டும் என அவரை எச்சரித்திருக்கிறார். மும்மொழி கொள்கையை தமிழகம் ஒருபோதும் ஏற்காது என்றும் மும்மொழி கொள்கையை ஏற்பதாக தமிழக அரசு கூறியதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்வது திசை திருப்பும் செயல் என்றும் திமுக எம்பி கனிமொழி தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டு மக்களை நாகரிகமற்றவர்கள் என மத்திய கல்வி அமைச்சர் கூறியது மக்களை புண்படுத்துவதாகவும் அவருக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸ் வழங்கப்படும் என்றும் கனிமொழி கூறினார். திமுகவினர் நேர்மையற்றவர்கள் நாகரிகமற்றவர்கள் என மத்திய அமைச்சர் சொன்னதில் என்ன தவறு இருக்கிறது என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளித்து செயல்படுகிறோம் என கூறுகிறார்கள். யார் அந்த மக்கள்? உங்கள் வாரிசா அல்லது தனியார் பள்ளிகள் நடத்தும் உங்கள் கட்சி உறுப்பினர்களா என்றும் அண்ணாமலை வினவியுள்ளார். தமிழக முதலமைச்சர் தான் சூப்பர் அமைச்சர் என்றும் அண்ணாமலை விமர்சித்திருக்கிறார். தமிழகத்தில் நாளை பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் 12ஆம் தேதி நெல்லை, குமரி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழை விட சமஸ்கிருதமே பழமையான மொழி என பாஜக எம்பி நிஷாந்த் துபே நாடாளுமன்றத்தில் தெரிவித்ததற்கு திமுக எம்பிக்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற மும்மொழி கொள்கை குறித்த விவாதத்தின் போது திமுக எம்பிக்களுக்கும் பாஜக எம்பிக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நடைபெற்றது. அப்பொழுது பேசிய பாஜக எம்பி துபே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோவில்களிலும் சமஸ்கிருதத்தில்தான் பூஜை நடத்தப்படுவதாக தெரிவித்தார். ஆனால் தற்போது தேர்தல் பயத்தால் திமுக மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதாகவும் கூறினார். தமிழை விட சமஸ்கிருதமே பழமையான மொழி என்றும் அவர் தெரிவித்ததால் திமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பாமக சார்பில் இன்று நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டது. 158 அறிவிப்புகளை அக்கட்சி வெளியிட்டுள்ளது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும், முழு மது விலக்கு அமல்படுத்தப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது.
மகளிருக்கு சமையல் எரிவாயுவுக்கு 500 ரூபாய் மானியம் வழங்கப்பட்டு 318 ரூபாய்க்கு சிலிண்டர் வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகளும் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் பணிபுரிய தமிழ் அவசியம் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. தேனியில் இளநிலை பொறியாளராக இருந்த ஜெயக்குமார் தமிழ் தேர்வில் தோல்வி அடைந்ததால் பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டார். இதை எதிர்த்து அவர் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரித்தது. தமிழகத்தில் பணிபுரிய தமிழ் அவசியம் தெரிந்திருக்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் தமிழ் தெரியாமல் எதற்கு ஒருவர் தமிழகத்தில் வேலை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பினர். உலக நிறுவனங்களுக்கு முதல் முகவரியாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். கோத்ரெஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர் 515 கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்ட இந்த ஆலை மூலம் 1000 பேருக்கு வேலை கிடைக்கும் என உறுதிபட தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நுகர்வோர் பொருளின் தேவை அதிகரித்து வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார். நாடாளுமன்றத்தில் மும்மொழி கொள்கை தொடர்பான விவாதத்தின் போது தமிழக எம்பிக்களை நாகரிகமற்றவர்கள் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழகத்தில் போராட்டங்கள் வெடித்துள்ளன. இந்த கருத்தை தர்மேந்திர பிரதான் வாபஸ் பெற்றுள்ள போதிலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அயல்நாட்டு உயர்கல்வி கனவை பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினருக்கு அரசு சாத்தியப்படுத்த வேண்டும் என திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி வலியுறுத்தியுள்ளார். இந்த அறிவிப்பை நிதிநிலை அறிக்கையில் வெளியிட வேண்டும் என்றும் தமிழ்நாட்டின் பல சாதனைகளில் இந்த சாதனையும் இடம்பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தான் தற்கொலைக்கு முயலவில்லை என பாடகி கல்பனா மீண்டும் விளக்கமளித்திருக்கிறார். சில தினங்களுக்கு முன்பு அவர் தற்கொலைக்கு முயற்சி செய்ததாக ஒரு தகவல் வெளியானது. அவர் சிகிச்சை பெறும் வீடியோக்களும் வெளியானது. கணவருடன் ஏற்பட்ட பிரச்சனையால் அவர் தற்கொலை செய்ய முயற்சித்ததாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில் தான் தற்கொலைக்கு முயற்சிக்கவில்லை என்றும் தூக்கமின்மைக்கு பயன்படுத்திய மாத்திரைகள் அதிக டோஸ் போனதால் இந்த நிலை ஏற்பட்டதாகவும் தனக்கும் தனது கணவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அவர்தான் தனது உயிரை காப்பாற்றியதாகவும் கல்பனா தெரிவித்திருக்கிறார். நடிகை நயன்தாராவுக்கு எதிராக தனுஷ் தொடர்ந்த வழக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி இறுதி விசாரணைக்கு வருகிறது. நயன்தாரா தனது திருமண ஆவணப்படம் தொடர்பாக நானும் ரவுடிதான் என்ற படத்தின் காட்சியை பயன்படுத்தினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 10 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு தனுஷ் வழக்கு தொடர்ந்தார். இந்த சம்பவம் தமிழக திரைப்படத்துறையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஏப்ரல் 9ஆம் தேதி இறுதி விசாரணை நடைபெறுகிறது. கார்த்தி நடிக்கும் சர்தார் 2 படத்தின் டப்பிங் பணிகள் தொடங்கியுள்ளன. பூஜையுடன் தொடங்கிய டப்பிங் பணிகள் தொடர்பான புகைப்படங்களை தயாரிப்பு நிறுவனமான பிரின்ஸ் பிக்சர்ஸ் பகிர்ந்திருக்கிறது. மித்ரன் இயக்கும் இந்த படத்தில் எஸ்.ஜே. சூர்யா, மாளவிகா மேனன் உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர். யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.